Hello guys, welcome back to another video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஒரு செகண்ட்ஸ்ல மொபைல் வாங்க போறீங்கன்னா எந்தெந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நானும் ஒரு செகண்ட்ஸ் மொபைல் இப்போ நான் ரீசன்ட்டா வாங்கியிருந்தேன். எந்த மொபைல் வாங்குனேன்னு பாத்தீங்கன்னா OnePlus மொபைல் தான் வாங்குனேன். இந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் நான் செக் பண்ணேன். எப்படி இந்த மொபைல் வாங்குனேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு யூஸ்டு மொபைல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்க அந்த மொபைல் வெச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும்னா லெகிட்டான ஃபோனா இருக்கணும். ஏன் நான் லெகிட்டான ஃபோன்னு நான் சொல்றேன்னா அது ஒரு ஒரிஜினல் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணும். இன் கேஸ் யாராவது திருடி வித்தா கூட உங்களுக்கு அது ஒரு ரிஸ்கான இடத்துல போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நீங்க சிம் போட்டு யூஸ் பண்ணக்குள்ளே இன் கேஸ் இந்த ஃபோனை தொலைச்சவங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணக்குள்ளே அவங்க ட்ராக் பண்ணி உங்களை தான் பிடிப்பாங்க. டெஸ்ட் பண்ணவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இது லெகிட்டான மொபைலான்னு பார்க்கணும். இது நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா நீங்கள் OLXல வாங்கக்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணணும். செக் பண்ணக்குள்ளே என்னென்ன பார்க்கணுன்னா இந்த மொபைல் எப்படி எத்தனை நாள் ஆச்சு, சார்ஜர் இருக்கா, பாக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கேட்கணும். இன்கேஸ் நீங்கள் வாங்கக்கூடிய நபர் சார்ஜரும் இல்லை, பாக்ஸும் இல்லை, வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மொபைல் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லெகிட்டான்னு செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அந்த மொபைலோட டிசைன்ஸ் அண்ட் அவுட்லுக் தான் நீங்கள் பார்க்கணுமே. நீங்கள் முன்னாடி பின்னாடி அது நீங்கள் எல்லாமே செக் பண்ணிங்க. ஒரு மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா போய் டீலர்கிட்ட சரி இல்லைனா டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட வாங்கினாலும் சரி போய் வாங்கக்குள்ளே செக் பண்ணி வாங்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை கையில் வாங்கிட்டு உங்களுக்கு சுற்றி முற்றி பாருங்கள். எங்கேயாச்சும் ஸ்க்ராச்சஸ் இருக்கா, கேமராவில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா, உடஞ்சிருக்கா, அதேமாதிரி டிஸ்பிளேயில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா, உடஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு 2 வாட்டி செக் பண்ணிங்க. ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணுறதுனால இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தடுத்துட்டு அந்த மொபைலையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் வாங்கிட்டு கஷ்டப்படுறத விட முன்னாடியே தடுத்துடலாம். ஸோ இதுக்கு தான் செகண்டாக அவுட்லுக் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும்னா நீங்கள் வாங்கக்கூடிய மொபைலை ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் செக் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் டிஸ்பிளே எடுத்துகிட்டு இப்படி நல்லா பாருங்கள். உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்வ்ஸ்லாம் ஓப்பன் ஆகியிருந்தால் உங்களால் நல்லாவே ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் டிஸ்பிளே செக் பண்ண சொல்கிறேன். இந்த கார்னர்ஸில் எல்லாம் ஆப்ஸு அந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிங்க. இன்கேஸ் டிஸ்பிளேயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் வாங்குங்க. சுற்றி முற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளேயில் வைப்ரண்ட்டாக கலர்ஸ் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் கலராக இருந்துச்சுன்னா ஒயிட் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு ஒயிட்டில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும் ஏதாவது பிளாக்காக இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம 3 கண்டிஷன் பார்த்தாச்சு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போய் செக் பண்ணுங்கள். செல்லர்ஸ் சொல்கிற பாயிண்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கிற பாயிண்ட்டும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் இன்கேஸ் 4GB RAM 64GB இன்டர்னல் இருக்குது, இந்த ப்ராசஸர் இருக்குது, 685 ப்ராசஸர் இருக்குது, அதே மாதிரி இத்தனை இன்ச்சு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளை கவர் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிகேஷன் பொதுவாக எல்லா செல்லர்ஸுமே போடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள நம்புறதை விட நீங்கள் வாங்க போகிற ஃபோனில் போயிட்டு செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி எத்தனை GB RAM இருக்குது, ரோம் இருக்குது, அதே மாதிரி ப்ராசஸரு, டிஸ்பிளே எல்லாத்தையுமே அபவுட் ஃபோனில் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் செக் பண்ணிங்க. அவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனும் ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோனோட கேமரா ஃப்ளாஷு வைப்ரேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
ஃபோனோட கேமரா வந்து எப்படி செக் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் செல்ஃபி. அதே மாதிரி வந்து பேக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், வீடியோவும் எடுத்து பாருங்கள். எப்படி வந்து கிளாரிட்டி வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து ஃபோனில் கேமரா வந்து ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து ஒழுங்கான கிளாரிட்டியான பிக்சர் வந்து கிடைக்காது. அதே மாதிரி வந்து ஃப்ளாஷ் வந்து ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து செக் பண்ணிங்க, பேக் ஃப்ளாஷ் இருந்துச்சுன்னா பேக்லேயும் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. வைப்ரேட் மோட் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல்லே வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் வைப்ரேட்டில் போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஸோ வந்து ஃபோன் வந்து வைப்ரேஷனில் வந்து ஆகுதா அந்த மாதிரியும் வந்து செக் பண்ணிங்க. ஏன் வந்து வைப்ரேஷன் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணுன்னு சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபோனில் வந்துச்சுன்னா பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து நான் இந்த வைப்ரேஷனையும் வந்து யூஸ்டு ஃபோன் வாங்கக்குள்ளே செக் பண்ணுறதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 4வதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபோனை வந்து மல்டிபிள் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 5-6 ஆப்ஸ் வந்து அட் அ டைமில் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 by 1 வந்து இந்த ஆப்ஸ் டு இந்த ஆப்ஸ் வந்து மாற்றி பாருங்கள். நீங்கள் ஒரு 5-6 ஆப்ஸ் வந்து அட் அ டைமில் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 by 1 வந்து ஆப்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் வந்து ப்ராசஸர் ஏதாச்சும் அடி வாங்கியிருந்தாலும் நமக்கு வந்து லேக் ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து ஓல்டு ஃபோன்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணக்குள்ளே லேக் ஆகிறது உங்களால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். இதெல்லாமே வந்து பேசிக்ஸான செட்டிங்ஸு. நம்ம வந்து யூஸ்டு ஃபோன் வாங்க போகிறோன்னா இதை வந்து நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன வந்து செல்லர்ஸ் கிட்ட கேட்கணுன்னா அவர் வந்து டீலர்ஸ் கிட்ட கேட்கணுன்னா, இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி சர்வீஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்கணும். ஆல்ரெடி சர்வீஸ் ஆகிருந்துச்சுன்னா வந்து அந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னு வச்சிங்களா, இன்கேஸ் வந்து அவங்க டூப்ளிகேட் பார்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கலாம், இல்லை வந்து பேட்ரி வந்து மாற்றிருக்கலாம். நீங்கள் வந்து எனி சர்வீஸ் வந்து ஆயிருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சர்வீஸ் ஆச்சு, அதுக்கான பில்லு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. வாங்க போகிற மொபைலுக்கு எத்தனை வருஷம் வந்து ஆச்சுன்னு வந்து கேளுங்க. இன்கேஸ் வந்து 1 or 2 years வந்து ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பில் வந்து கேட்டு பாருங்கள். அவங்க வந்து செல்லர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆன்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் பில்லு வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாக்ஸு சார்ஜர் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகிற மொபைல்ஸில் செக் பண்ணிங்க. ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸை வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிங்க. இன்கேஸ் வந்து அந்த மொபைல் வாங்கி ஒரு 6 மாதம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு 5,000 to 6,000 வந்து அந்த மொபைலை ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக வாங்கணும். அதே மாதிரி வந்து ஒரு 1 or 2 years மொபைல் வந்து அந்த ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து ஆஃப் த ரேட்டுக்கு கீழே தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணுமே. ஸோ இது வந்து அடிஷ்னல் பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து டீலர்ஸ் கிட்ட வந்து வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்டு மொபைலில் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குமே. இதே வந்து நீங்கள் OLX அந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் சைட் மூலம் போயிட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேசிக் செட்டிங்ஸு, இந்த எல்லா ஆப்ஸு இது எல்லாமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணியே ஆகணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்கிட்டு வீணாக போச்சுன்னா வந்து நீங்கள் அவங்கள போய் கேட்க முடியாது. நீங்கள் தான் வந்து அந்த ஃபோனை வச்சுட்டு சமாளிக்கணுமே. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா OnePlus ஃபோன் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த OnePlus ஃபோன் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து நான் பக்காவாக செக் பண்ணிவிட்டு தான் டீசெண்டான ப்ரைஸில் தான் வந்து நான் இந்த OnePlus மொபைல் வந்து வாங்கிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்டேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.